ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? சாப்பாடா? இட்லியும் சட்னியும் இருக்குன்னாங்க. தக்காளி சட்னியும் இட்லியும். இட்லியெல்லாம் மனுஷன் சாப்பிடுவாங்க. அப்போ நீ சாப்பிட, நான் சாப்பிடுவேன். பிரியாணி தம்பி, அம்மன் ஜல்லியில் தம்பி ஒய்டா தகப்பா, இன்னும் சம்பளம் வரல. என் இல்லை எதிர்பார்த்துறாரு. நாளைக்கும் சாப்பிட முடியாது. சொல்லிட்டு இப்போ இவனு அமைதியாக சொல்லிட்டு காசு இல்லை என்கிட்ட. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நைட்டு பிரியாணி சாப்பிடணும். என்கிட்ட பைசா நீ வேணா வாங்கி தெரியாது சொல்லு, சாப்பிடலாம். கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அடுத்து 3 நாள் நம்ம சாப்பிட போறது இல்ல, அதனால இன்னைக்கு நைட்டு சாப்பிடணும். தம்பி காலைல கூட தின்னுக்கலாம். என்னிடம் வராதீர்கள், என்னிடம் பணம் இல்லை. வடிவேல் மாதிரி காட்டுவேன் நான். சொல்லுவா இங்க பாரு, அவன் சொல்றான்னு கேட்காத. படு டைம் சோறு தான் இருக்கு. கர்மம் கர்மம். பிரியாணி வேணும் போ. என்ன சொல்றீங்க? எனக்கும் ஆசையா தான் இருக்குடா. காசுடா எவனா சும்மா தருவானா? காசு இல்லாம சும்மா தரேன். அக்கௌண்ட் தர பிரியாணி கடை இருக்கா சொல்லு, அக்கௌண்ட்ல வாங்கிடுவோம். பிரியாணி டீ கடையில தானே அக்கௌண்ட் வைக்கல, பிரியாணி கடையில. பிரியாணி கடையில வைப்போம். நம்ம டீ கடையில தான் வைக்கணும். யாரா சொன்னது? அப்ப வச்சு வாங்கிட்டு வாங்க. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? சும்மா இந்த எண்ணெயை சுரிஞ்சு விட்டான் பிரியாணின்னு சொல்லி. பிரியாணி சாப்பிடுவோம். ஐடியா வந்துருச்சு. என்ன பண்ண போற? அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரியா? ஃபாலோ பண்ணலாம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா நீ வரியா? ஐஸ்வர்யா நீ வரியா? பிரியாணி வேண்டாம் உனக்கு? மாமா கூப்பிடா, கூப்பிடு. பிரியாணியா? பிரியாணி. ஐஸ்வர்யா தெரியுமா? ஐயோ கூப்பிடுறாங்க, கூப்பிடுறாங்க. சரி, இந்த வாரம் ஃபுட்டேஜ்க்கு என்ன பண்ண போற? எது வீடியோ நான் ஏதாவது சும்மா வீடியோ நானும் வந்து கேமரா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏதாவது வீடியோ பண்ணலாம். நான் உங்க ஐடியா யோசிச்சிருக்கேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சமயம் தூக்கம் வருது, வீடியோ எடுத்து சீக்கிரம் தூங்கிடலாம். நீ ஓகேனா தமிழ்ல தூக்கிடலாம். ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஒரு ஃபுட் சேலஞ்ச் ஒண்ணு. சரியா? நானு சோட்டு வெங்கட் 3 பேரும் பிரியாணி சாப்பிடுறோம். யாரு வேகமா சாப்பிடுறா? பிரியாணி செய்ய இட்லி தான் இருக்கு. அடி பாவி மகளே. இட்லி இருக்கும்பா. பிரியாணி சேலஞ்ச் கான்செப்ட் படி இது பிரியாணி சேலஞ்ச். வச்சுக்கிட்டு 3 தட்டு வச்சுக்கிட்டு நம்ம டைமர் செட் பண்ணிட்டு யாரு வேகமா சோட்டுவா நாங்களா அப்படின்றது தான். 3 பேருக்குள்ள சேலஞ்ச், ஈட்டிங் சேலஞ்ச். யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிடுறான்றதுதான் சேலஞ்ச். போகுமா? இல்ல ஈட்டிங் சேலஞ்ச் தான் நல்லா போகுது. நல்லா போகுது. ஈட்டிங் சேலஞ்ச் நீ ட்ரெண்ட். என்ன பாட்டுல சிக்னலா? இப்போ நம்ம ரீல்ஸ் நீ பாத்துட்டே இருக்கோமா? அப்போ நீ மத்தெல்லாம் ஃபுட் வந்து அப்ப நின்றுவோம்ல. சோ சாப்பாடு அப்படி ஒரு விஷயம் இருக்குப்பா. அது சொல்றது பிரியாணி பீக்ல போயிட்டு இருக்கு. ஆமா. என்ன சொல்ற? ஏஞ்சல நீ என்ன சொல்ற? நான் டயட்ல இருக்கேன் பா, எனக்கு பிரியாணி வேணும். உங்களுக்கு பிரியாணி வீடியோக்குக்கா? அப்புறம் அந்த பிரியாணி நான் சாப்பிட மாட்டேனா? அவங்க 3 பேர் தான் சாப்பிட போறாங்க. நான் சாப்பிடுவேன். வரலனா வரா, வரலனா வா, இல்ல வராது. நீங்களும் சாப்பிடுங்க. லூசுடா, லூசு இல்லனே, மென்டல். பேசாம பிரியாணி சேலஞ்ச் பதிலா இட்லி சேலஞ்ச் பண்ணிரலாம். காசு மிச்சம். சோட்டுக்கு பிடிக்காது. சோட்டு சாப்பிடு. நீ ஒரே நிமிஷம் எத்தனை இட்லி கொண்டு எடுத்து வாங்க நான் சொல்றேன். இட்லி சாப்பிடுறோமா? இட்லி போடு, யோசி. ஏசி போடு பாக்கோஸ் பண்ணிட்டு போமா. பைத்தியக்காரி. நான் சவால பண்ணிட்டல. இட்லி சேலஞ்ச். காசு வேஸ்ட். 20 இட்லி, 22 இட்லி. சூப்பர், அவ்வளவுதான். போதும் போதும். வாயமுறா குரங்கு. சரி யாரு காசு? வீடியோ சரி நான் முடிப்பி நாளைக்கு போய் அதான் ஐடியா நாளைக்கு போய். ஐயோ வீடியோ வேணும். நாளைக்கு போய் நம்ம தூக்கம் நம்ம இட்லி சாப்பிட்டு போறோம். இல்ல இட்லி சாப்பிட்டு நாளைக்கு எடுக்க முடியாது. தம்பு நீ சொல்லு. இட்லி வேணுமா பிரியாணி வேணுமா நீ சொல்லு. இட்லி சொல்லு. அதான்
என்ன பங்கு டன்னா டபுள் டன். ஏப்பா அவன் சாப்பிடாத தயிர் தானே கொடுத்தோம் சாப்பிடுவான்ப்பா அவன். தகப்பா வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். கம்மி கடையா பார்த்து கொடுங்கப்பா, காசு இல்ல, கம்மியா போடுங்க. 3 பொட்டலம் தானே. பேசாம ஒண்ணு பண்ணலாம்டா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை எடுத்துடலாம். ஏன் காசு நம்ம எடுத்துடலாம்ப்பா. இல்ல இப்ப அந்த கம்மி பிரியாணி போட்டோம்னா சாப்பிட முடியாது, சேலஞ்ச் ஆகி இருக்காது. அது அதுல அந்த ஒரு வீடியோ ஸ்டார் பிரியாணி நல்ல பிரியாணியா போடுவாங்க. பட் ஆனா பிரச்சனை இல்லை, காசு நம்ம எடுத்துடலாம். ஸ்டார் பிரியாணி கம்மி குவாண்டிட்டில தான இருக்கும். இல்ல ஸ்டார் அந்த X1 சொல்லிட்டு இருக்கும் அந்த மாட்டிக்கிட்ட பங்கு. இல்ல அதான் ஃப்ரைடே எடுத்துலாம். ஃப்ரைடே படுத்தாதீங்கடா. எவ்வளவு பட்ஜெட்? பட்ஜெட் இப்ப மேட்டர் இல்லப்பா. நம்ம சரி, நான் 1000 ரூபாய் அனுப்புறேன், அதுக்குள்ள போடுங்க. 1000 ரூபாய் பட்ஜெட். எங்க ஃபோன் மிரட்டி வாங்குறீங்க என்கிட்ட 1000 ரூபாய். மெரிட்டிக்கா கேன்சல் பண்ணியா? நான் இட்லி சாப்பிட்டு வாங்க. நான் விளையாடுறியா? வெளிய கேக்குறியே. சொல்றா அப்படி. பின்ன பிரியாணி வேணுமா நாமோ வீடியோ தான் கேக்குறோம். வாய மூடு. நீ எதுக்கு பேசுற? அம்மானா அம்மா மாதிரி பேசு. பிரியாணி 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 பிரியாணி. அப்பாடி அப்பாடா தான் சொன்னா ரொம்ப நன்றி. உன் பேர்ல பிரியாணி சாப்பிடுறோம். நாளைக்கு அந்த பேர் ஒரு டெசர்ட் லைன் வந்து நாளைக்கு ஐஸ்கிரீம் சேலஞ்ச். நாளைக்கு மான் கொம்பு போய் ஓ அப்படியா விஷயம். ஃபுல் செட்டப்பா. சரி வா vlog மட்டும் நல்லா ஓடாம போகட்டுமே வச்சுக்கிறேன் உங்களுக்கு. நீ கைக்கு கொடுத்த இந்த பவுல் மேல சத்தியமா சொல்றேன், இந்த vlog 100k அவ்வளவு கம்மியா சொல்ல, மேல போகும். ஓகே ஸ்வாஹா. சீக்கிரமா இருப்பா. எலும்பு இதெல்லாம் போட்டு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார்ஜ் வாங்கி வைக்கிறீங்க? அவங்க எலும்பு தான் எடுத்துட்டு இருக்காங்க. எலும்பு எடுத்து முடிச்சோன்னா எலும்பு எடுத்துட்டு அக்கா சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு. சாப்பிடலாமா போ? என்ன சேலஞ்ச் நீங்க டைமர் போடல ஒண்ணும். ஆமா டைமர் மறந்துட்டேன். எடுத்து வச்சேன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிடுறோமோ அதான் விஷயம். என் புள்ள தான் வின்னு. ஓகே பாப்போம் 2 செகண்ட்ல முடிச்சிடுவோம். செகண்ட்ல முடிச்சிரோம். பாப்போமா ரெடியா? ரெடி 3 2 1 கோ. வேகமா சாப்பிடுடா. என்ன சேலஞ்ச்? சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. போட்டு காமாங்க என்ன கேக்குறேன்? அப்படியே சாப்பிடு. எல்லாம் போட்டு சரி ஓகே. எல்லாரும் சாப்பிடலாம் நல்லா இருக்கு. காம்படிஷன் மாதிரியே தெரியலையே. அப்படி கேளுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சோட்டு ஸ்டாப். நான் தோத்துட்டோம். தோத்துதான் போவீங்க. இது ஒரு சேலஞ்ச் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சோட்டு கிட்ட. அக்கா இன்னும் என்ன தயிர் வெங்காயம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதான் தோத்துட்டாங்களே, தட்டை புடுங்க. அடி பாவி சண்டாளி. காம்படிஷன் மாதிரி தெரியல. என்னமோ ரசிச்சு தின்னுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் 60 ஒன்று போட்டிருந்தேன், அது வரல. இல்ல காம்படிஷன்ல தனியா போட்டிருந்தேன், வரலையா? காம்படிஷன் தான் முடிஞ்சுல. இல்ல காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டுதான் போட்டிருந்தேன். மூஞ்சி ஏம்மா அப்படி மாறுது? என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? நல்லா தான் இருக்கேன் மூஞ்சி. ஏண்டா ஒரு பிரியாணி இப்போ ஃபுல்லா முடிஞ்சிட்டு எவனை வச்சு சேலஞ்ச்லாம். ஆனா இந்த மாதிரி நாளைக்கு டெசர்ட்ல ஜெயிக்கிறோம்னா கண்டிப்பா ஜெயிக்கணும்டா. இப்போ புரிஞ்சிச்சு, நமக்கு ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிச்சு. என்ன தெரியுமா? அவன் பிரியாணி லெமன் சாப்பிடுறான், கையில் சாப்பிடுறான். நாளைக்கு வாயிலே சாப்பிடுறோம். நம்ம கீழே போய் எக்ஸ்ட்ரா உரிச்சிருவோம். இப்படி பண்றியே ஏன் முட்டா பயனுள்ளா? உங்க அறிவுலி அறிவு. நல்ல பிரியாணி. பரவாயில்ல, ஞாபகம் இல்லை. பிரியாணி எதுவும் மிச்சம் இருக்கா? பிரியாணி உச்சமா
அந்த பாக்கெட் நீதானே இட்லிக்கு சப்போர்ட் பண்ண. இப்போ இட்லி இருக்கு, இட்லி திரும்ப ஏதோ சேலஞ்ச் நீங்க டியூரேஷன் கம்மியா இருக்கு 8 நிமிஷம் கூட வராது போல எப்படி போடுறது அப்படியா? ஓடி போயிட்டே கறிங்க. எங்களுக்கு பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்டு பிரியாணி சாப்பிட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. சேலஞ்ச் படா வீடியோ போடணும்டா. ஏய் என்னடா வீடியோ போடுடா.